மார்னிங்கே தீபக் அண்ணாவும் மஞ்சரியும் எந்திரிச்சிட்டு வந்து திவ்யாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, யாருமே எந்த ஸ்டாஃபுமே என்ன எந்திரிச்சு ரெடி ஆகலை, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, நான் நைட் பூரா முழிச்சிட்டு இருந்தேன், நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன், ஆனால் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து திவ்யா சொல்கிறாங்க, எனக்கு ஆல்ரெடி த்ரோட்டு போயிடுச்சு, இதுக்கு மேலே கத்த முடியல, கத்தி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, கெஞ்சி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு மஞ்சரி சொல்கிறாங்க, நீங்கள் தான் அவங்கள கேட்க வைக்கணும், உங்கள் கையில் தான் பவர் இருக்குது, அது எப்படி இப்போ கேட்க வைப்பீங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் சொன்னால் மற்றவங்க கேட்குறாங்களா கேட்கலையா அதெல்லாம் விட்டுட்டு கேட்க வைக்கிறது தான் உங்களோட வேலை, உங்கள் கையில் எல்லா பவரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபக் அண்ணா சொல்கிறாரு, ஸோ போங்க போங்க, நீங்கள் வந்து மேனேஜர், உங்களோட ரோலை ஃபுல்லாக கையில் எடுங்க, அவங்கள கேட்க வைக்கிறது அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அண்ணாவும் சொல்கிறாங்க. யூ ஹவ் ஆல் த பவர் டு டூ இட் அப்படிங்கிறாங்க. உடனே திவ்யாவுக்கு அப்படியே பயங்கரமாக வருது. அப்போ மஞ்சரி ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. உடனே அதுக்கு வந்து திவ்யா சொல்கிறாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜரே நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் எந்த ஹெட்டையும் கூப்பிட்டா யாரும் வர மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்டர்னல் பாலிடிக்ஸ்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது, உங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் வந்து யார் கேட்காம இருக்காங்கங்கிறத மட்டும் பார்க்காதீங்க, யார் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்கன்னு அதையும் பாருங்கள். இந்த வீட்டில் நிறைய பேர் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க, அவங்களையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரம்யா வந்து ரிசப்ஷனிஸ்ட் தான், அவங்க எதுக்கு இவ்வளோ நேரம் ரெடி ஆகாமல் இருக்கணும், ரிசப்ஷனிஸ்ட்டை நம்ம நைட்டு கூப்பிட்டுருக்க மாட்டோம், அவங்க பாட்டு தூங்கிட்டு இருந்திருக்கலாம், அப்போ தூங்கிட்டு இருந்தவங்க மார்னிங் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ரெடியாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரவீன் அவரோட டியூட்டியை நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கும் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. உடனே திவ்யா இங்கே வந்துட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க, எனக்கு 5 நிமிஷத்தில் எல்லோரும் ரெடி ஆகணும், நீங்கள் குளிக்கிறீங்க குளிக்கல அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டு தான் ஆகணும், 5 நிமிஷத்தில் எல்லோரும் இங்கே ரெடியாகி வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் வந்து அப்படியே காது கொடுத்து கேட்காம அவங்க இல்லை இவங்க இல்லைன்னு அப்படி இப்படி சொல்லிட்டு அங்கங்கே போகிறாங்க. திவ்யா அண்ணா கத்திட்டே இருக்கிறாங்க. ஸோ தீபக் அண்ணா வந்து நல்ல மாரல் பூஸ்ட் பண்ணுறாங்க. தீபக் அண்ணாவும் மஞ்சரி கொஞ்சம் கோவமாக சொல்கிறாங்க, தீபக் அண்ணா வந்து அதை அட்வைஸாக சொல்கிறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ 2 பேருமே வந்து திவ்யாவுக்கு பவர் கொடுக்குறாங்க, உங்களுக்கு நிறைய பவர் இருக்குது, நல்லா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்க்கலாம், இனி சண்டை வரும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.